பட் ஹாஸ் எனிஒன் ப்ரப்போஸ் டு யூ? உங்களை வந்து யாராவது ஒரு ஃபேனா கூட இருக்கலாம், ஃபன்னியா வந்து ப்ரப்போஸ் பண்ண டைம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரில அந்த டைமில் வந்து இப்போ யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் அது சீரியஸாக எடுத்துப்பேன். அப்போ யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் அது சீரியஸாக எடுத்துக்கல. அது ஒரு இந்த ஈகோ பூஸ்ட் மாதிரி இருக்கும்ல. கரெக்ட், உண்மைதான். ஆனால் அந்த மாதிரி ஈகோ பூஸ்ட் வரல ரொம்ப நாள். ஆமாம், ஸோ கேர்ள்ஸ் யாராவது சும்மா வந்து ஜீவா சார் I'll tell you, இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஐ மீன் ஸ்பெஷலி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு போல்ட்னஸ் இருக்குது, அந்த ஃப்ரீ ஸ்பீச் இருக்குது. பட் எங்கள் டைம்லலாம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஆமாம், அது ஒரு பயங்கர இந்த நீதான் என் பொண்ணு சந்தெல்லாம் பார்ப்பீங்கள்ல, இந்த சிட்டு கொடுக்கறது, இது பண்ணுறது கொஞ்சம் கன்சர்வேட்டிவான லைஃப் ஸ்டைலாக தானே இருந்தது. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் அப் ஃப்ரண்ட், எவ்ரி திங் இஸ் ஆன் ஃபேஸ் அண்ட் மோர் ஆஃப் டெக்ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. வாட், எனக்கு டெக்ஸ்டிங் நீ ரொம்ப நல்ல ட்ரெஸ் போட்டிருந்த அப்படிங்கிற ஒரு ஷைனஸ் வந்து நேரில் கூட சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் டெக்ஸ்ட்டில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க, ஃபார்வர்ட்ஸ் அனுப்புகிறாங்க.